சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த முத்துவோட குடிப்பழக்கத்தால டென்ஷன் ஆகி வீட்டை விட்டே வெளியில போயிருந்த மீனாவுக்கு ரோகிணி திடீர்னு ஒரு போன் அடிச்சு நேர்ல வந்து சந்திக்க சொல்றாங்க. அப்படியே ஒரு ஓட்டல்ல 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க பேச ஆரம்பிக்கும் போது, என்ன பத்தின உண்மைகளை உங்க அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு ரோகிணி மீனாவை கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்டதும் மீனாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. ரோகிணியை கடுமையான வார்த்தைகளால திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. மீனாவும் ரோகிணியும் அந்த ஓட்டலை விட்டு ஒரே நேரத்துல வெளியில வர்றத அதே வழியா ஆட்டோவுல வந்த விஜயா அப்படியே பாத்துடுறாங்க. அதிர்ந்து போறாங்க விஜயா. இப்போ இன்றைய எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பாக்கலாமா? வீட்டுக்கு வந்த ரோகிணியை பார்த்ததும் விஜயாக்கு ஒரே சந்தேகம். எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ரோகிணி 2 கிளையண்ட்ஸ பாத்துட்டு ஷோரூம் போயிட்டு வர்றேன்னு சர்வசாதாரணமாக ஒரு பொய்ய சொல்றாங்க. வேற எங்கேயும் போகலையா?ன்னு விஜயா திருப்பி கேட்க, இல்லையேன்னு ரோகிணி மறுபடியும் சொல்றாங்க. உடனே கோபத்தோட விஜயா, மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீ மீனாவை பார்த்துட்டு வந்ததை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்னு போட்டு உடைச்சிடுறாங்க. உடனே ரோகிணி அப்படியே பிளேட்டை மாத்தி, நான் சாப்பிடத்தான் அந்த ஓட்டலுக்கு போனேன், அப்பதான் அங்க பூ கொடுக்க மீனா வந்தா அப்படின்னு இன்னொரு பொய்யை அவிழ்த்து விட்டு அப்படியே அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிற முத்து ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு கடையில இளநீர் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அதே வழியா வந்த அருண் அவரை வம்பிழுக்கணும்னு ஒரு நோக்கத்தோடவே அந்த இளநீர் கடைக்கு வர்றான். செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி மாலை போட்டுக்கிறாங்க. பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிக்க துப்பில்லாத இவங்கெல்லாம் எதுக்கு மாலை போடுறாங்களோ அப்படின்னு ஜாடமாடையா பேச ஆரம்பிச்சு முத்துவை வம்பிழுக்கிறான். இதை கேட்டு கோபத்தோட அருணை அடிக்க பாயிறாரு முத்து. ஆனா செல்வம் குறுக்க வந்து அவன் வேண்டுமென்றேதான் வம்பிழுக்கிறான். நீ காருக்கு போன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. இதையடுத்து முத்து வீட்டுக்கு போறாரு. சாமியே சரணம் ஐயப்பான்னு கத்திக்கிட்டே அவர் வீட்டுக்குள்ளே நுழைய அவரை பார்த்ததும் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒரே ஷாக். முத்து மாலை போட்டிருக்கிறதால இனிமே வீட்டுல யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை கண்டிப்பா சொல்றாரு. ஆனா மனோஜும் விஜயாவும் எங்கனால அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது, அவன வேணும்னா கொஞ்ச நாள் வெளியில போய் தங்கிக்க சொல்லுங்கன்னு கராரா சொல்றாங்க. வேறு வழியே இல்லாம முத்துவும் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முடிவெடுக்கிறாரு. கொஞ்ச நாள் நான் கார்ஷெட் பக்கத்துல இருக்கிற ரூம்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.